ஒரு தாத்தா மாமரத்துக்கடியில உட்காந்துருக்காரு. இப்போதைக்கு அவங்களோட பேரன் அந்த சைடு வரான். "என்னடா ஸ்கூலுக்கு போலையா?" அப்படின்னு கேட்குறப்ப, "எனக்கு தான் படிப்பே வரமாட்டேங்குது தாத்தா" அப்படின்னு சொல்றான். "எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது, உனக்குள்ள எந்த திறமையும் இல்லைன்னு என்னைய சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க" அப்படின்னு சொல்றான். படிச்சு பார்த்தேன், படிப்பு வரலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள திறமை இருக்கா இல்லையான்னு எப்படி தாத்தா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறான். இப்ப அந்த தாத்தா சொல்றாரு, "உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் தருவேன். மாமரத்துல இருக்க மாம்பழத்த ஒன்னையாவது நீ அடிச்சு காமிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவனும் வாங்கி அடிச்சு பார்க்குறான். ஆனா வாய்ப்ப மிஸ் பண்ணிட்டான். தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், "தாத்தா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றான். அதே அவரும் இன்னொரு வாய்ப்பு தராரு. ஒரே வாய்ப்புல 2 மாங்கா அடிச்சிடுறான். அதுக்கு தாத்தா சொல்றாரு, "உனக்குள்ள அந்த குறி பார்த்து அடிக்கிற திறமை அப்படிங்கிறது இருக்கு. இத யூஸ் பண்ணி நீ ஒலிம்பிக்ல கூட ஜெயிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. திறமை அப்படிங்கிறது நமக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. நம்மகிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிச்சு அத வெளிய கொண்டு வரணுமே தவிர, நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. டின்னருக்கு பருப்பு சாதம் தான் செஞ்சிருந்தேன். முடிச்சதும் பாப்பா அம்மா ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு காமிச்சா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல தேவாரம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. அதாவது பாட்டெல்லாம் சொல்லி தர்றது, சாமி பாட்டு. ஸோ அதில தான் இன்னைக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா காமிச்சிருந்தா. எந்த மரத்துக்கடியில அமர்ந்திருந்தாரு? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. லைக் குடுங்க.